அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்ப தியான முகாமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே எழுப்புதல் ஜெபம் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம வருஷாந்திர கூட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்கார். அல்லேலூயா. அண்ணன் ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க, ஜெபம் முடிஞ்ச பிறகு நேற்று வீட்டில் போனோடனே இந்த ஜெபம் தான் நம்ம மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஓடிட்டு தான் இருந்துச்சு, நம்ம எல்லோரும் தான் ஓடிட்டு இருந்திருக்கோம். அல்லேலூயா. இந்த நடந்த ஜெபங்கள் தான் அப்படியே மனசுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. காலையில் எழும்பினோடனே நமக்கு நேராக என்ன எதான் வந்திருக்கணும், எப்போ குளம் கலக்கப்படும், எப்போ முதல்ல போகலான்னு சொல்லி இப்படி ஒரு விருப்பத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இன்னும் பல மடங்கு தரப்போகிறார். ஆமென், ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நேற்று நடந்த எல்லா ஜெபங்களும் ஒரு தேவ பலனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா ஜெபங்களும் யூடியூப்பில் எல்லா ஜெபங்களும் இருக்குது. நம்ம மறுபடியும் உடவை போட்டு என்ன பண்ணிக்கலாம், எத்தனை தடவைனாலும் போட்டு கேட்டுக்கலாம். கர்த்தர் அப்படி வாய்ப்புகளை தந்திருக்கிறார். நம்ம எல்லோரும் அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யோசேப்பை குறித்து வாசிச்சுட்டு இருந்தேன் காலையில். யோசேப்பு ஒரு மாதிரி பாவமான போய் உட்கார்ந்த மாதிரி இருந்தாலும் அபிஷேகம் இருந்தனால கலக்குன்னு கலக்கிட்டார். ஆமென். அண்ணன்மாரையும் வந்து பாருங்காரு, ராஜாவையும் வந்து பாருங்காரு, எல்லாரையும் ஒரு கலக்கிட்டார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இவர் சிங்கிளாக தான் இருந்தார், ஒத்தையில் தான் இருந்தார். பக்கத்தில் அவ்வளோ ஒரு மாதிரி கொடூரமாக பார்க்கக்கூடிய ஆளுக்க தான் இருந்தாங்க. ஆனால் இவருக்குள்ளே இருந்த அபிஷேகம் எல்லாரையும் வந்து பாருன்னு ஆக்கிட்டு. ஆமென், அல்லேலூயா. அண்ணன்மாரெலாம் முதல்ல ரொம்ப ஸ்டாண்டர்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பிரச்சனை வரும்போது ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருவாங்க. ஐயோ நாங்கள் என்ன தவறு செஞ்சோம், எங்களுக்கு ஏன் அப்படி நடக்க அப்படிம்பாங்க. எப்படி இப்படிலாம் நடந்துச்சு சொன்னால் யோசேப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம். நம்ம இப்போ எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரம். நம்ம எல்லோரும் இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். இது எங்கே இருக்கும் இந்த வசனம்? 2வது பக்கத்தில் மேலே லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும். தேவ ஆவியை யார் சொல்லுதா அந்த வார்த்தையை? அப்பொழுது பார்வோன் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. பார்வோன் மனசுகளை நினைப்பார தவிர வெளியில் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் சொல்கிறாரு, பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இந்த மனுஷனை போல வேறொருவன். ஆமென். நிறைய பேர் வாசிக்கிறதே இல்லை. வாசித்தாச்சுனாலே நம்ம அபிஷேகம் வந்துன்னு அர்த்தம். ஆமென். வாசிக்கும் போது சும்மா இந்த சாதாரண மாதிரி வாசித்தரக்கூடாது. எப்படி வாசிக்கணும்? ஸ்ட்ராங்காக வாசிக்கணும். உன்னோட வாசிப்போம், வாசிக்க வரைக்கும் வாசிக்கணும். அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோன்னு கேட்டார். ஆமென். இந்த அபிஷேகத்தை தான் இப்போ நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், இந்த அபிஷேகம் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் வேணும். முக்கியமாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் வேணும். ஆமென். இங்கே வந்தவங்களுக்கு வேணும். கொஞ்சம் பேர் வராமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் என்ன பண்ணோம், இந்த அபிஷேகம் வேணும். இந்த அபிஷேகம் யோசேப்புக்குள்ளே இருந்தனால பல பகையை அவர் பார்க்கார். 37வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது 18வது வசனத்தில், அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி அபிஷேகம் பெற்றவங்களுக்கு விரோதமாக பல மாதிரி மூர்க்கமாக முழிப்பாங்க. ஆமாம், அந்த வசனம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 19வது வசனத்தை வாசிக்கும்போது, ஒருவரை ஒருவர் நோக்கி, எல்லோரும் பைபிளும் தரங்க, எல்லாம் தரங்க, வாசிக்கிங்களா தம்பி? பைபிள் தரங்க எல்லோரும். எல்லாம் இந்த இப்போ சின்ன வயசுலேயே யோசேப்பாக மாற வேண்டியதான். ஆமென். சின்ன பையங்களும் யாராக மாற வேண்டியதான்? யோசேப்பு தான். வசனம் எடுத்து வாசித்தா அவ்வளோரும் யோசேப்பு தான். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன், நான் அவனை பாரு. அபிஷேகம் பெற்றவங்களை விரதமாக இப்படி தான் நடக்கும். முதல்ல ட்ரையல் வெர்ஷன் மாதிரி நடக்கு, பிறகு ஒரிஜினல் வெர்ஷன் பின்னால் இருக்குது. ட்ரையல் வெர்ஷனில் தான் நடக்கு. நான் அவனை கொன்று போட்டு சொல்லுவோம், வாருங்கள். எப்படி முடியும்? அவன் சொன்னது மாதிரியே நடக்க, எல்லாம் நடக்கு. எப்படி நடக்கும்னு பார்ப்போம். நாங்கள்
கடைசியில் ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து காரியத்தை தலைகளை தூக்கி போட்டார். ஆமென். கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன பாவம் பண்ணோம் நமக்கு இப்படி நடக்கன்னு சொல்லி சட்டையெல்லாம் கிழிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சேர்ந்து அந்த அளவுக்கு காரியத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? மாறுதலாக முடிய பண்ணும். ஆமென். யோசேப்பு விரோதமாக எழும்புன ஆயுதங்கள் எப்படி வாய்க்காமல் போணுச்சு? யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம், தேவ ஆவி. எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியினால் எங்களை என்ன பண்ணுங்க, இருளந்து இருக்குது, நம்ம ஆண்டவர்கிட்ட நிரப்புதலை கேட்க வேண்டியிருக்கு. ஆமென், ஆமென். ஜெபம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபம் திருப்தி இல்லைன்னா எழும்ப வேண்டியிருக்கும். ஆமென். அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிடணும். ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய இடைஞ்சல்கள், விரோதங்கள், பகைகள், பல குழப்பங்கள், நமக்கு விரோதமாக பல ஆவிகள் எழும்பி நிற்பாங்க. எப்படி மேற்கொள்ள முடியும்? யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் எங்களை நிரப்பட்டோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஐயா. ஆமென். அவர் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், போன சூழ்நிலை அதுலேயும் ஆசீர்வாதமாக இருந்தார். தேவ ஆவியை பெற்ற யோசேப்பை போல் வேறு ஒருவன் உண்டோ? எல்லாம் ஜெபம் பண்ணு. கொஞ்சம் சவுண்ட் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபிக்கிறதுக்கு நம்ம சத்தம் வரணும். ஜெபிக்கிறதுக்கு நல்ல வாய் திறக்கணும். ஜெபிக்கக்கூடிய சத்தம் வரணும். ஜெபிக்கக்கூடிய வார்த்தையும் வரணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உம்முடைய ஆவி எங்கள் மேலே வரட்டும் ஆண்டவரே. எங்களை பல மடங்கு நிரப்பும் ஆண்டவரே, பல மடங்கு நிரப்புங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பல மடங்கு எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் நல்லா போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம வீடுகளில் இருக்கிற நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுருவார். எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. நமக்கு விரோதமாக காரியங்கள்லாம் சரண்டர் ஆகிரும். நமக்கு விரோதமாக எந்திச்சு நிற்கிறவங்களாம் கீழே உட்காந்துருவாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவ போகிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேவ ஆவியினாலே யோசேப்பை நிரப்பின மாதிரி எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற எல்லா எதிர்ப்புகள், பலவீனங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க தோல்விகள் எல்லாம் ஜெயமாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்க தீமைகள் எல்லாம் நன்மையாகட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொஞ்சம் கையை வைத்து ஜெபிக்கணும், கையை அசைச்சு ஜெபிக்கணும், நம்மளே ஜெபிக்கணும், ஜெபிக்க பழகணும். ஆண்டவரே, யோசேப்பை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. யோசேப்பு ஒரு ஆளாக நின்னார். அவர் சின்னவனாக இருந்தார், கர்த்தர் அவர் 1000 மாற்றிட்டார். அவர் சிறியவனாக இருந்தார், ஆண்டவர் அவரை பலத்த ஜாதியாக மாற்றினார். ஆண்டவர் யோசேப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே. இருக்க வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அபிஷேகம் இல்லைன்னா அந்த ஜெபத்தில் நிலைத்திருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் தான் ஜெபத்துக்கு ஒரு விருப்பம் கிடைக்கும். ஆமென். யோசேப்பு ஒரு ஆளாக இருந்து தேசத்தையே அசைச்சிட்டாரு. கைத்தடி ஜெபம் பண்ணலாம், வாய் திறந்து ஜெபிக்கலாம், கை வைத்து ஜெபிக்கலாம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். சும்மா மட்டும் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எங்களை ஒரு யோசேப்பாக பயன்படுத்துங்க. சொந்த வீட்டில் யோசேப்பாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. வெளியூரில் படிக்கிற இடத்துல ஒன்று யோசேப்பாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. தங்கி இருக்க இடத்துல யாருமே ஜெபிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனாலும் என்னை ஒரு யோசேப்பாக எங்களை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபம் முடிக்க மாதிரி போகக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அதை அப்படியே நல்லா டெவலப் பண்ணுங்க. ஜெபத்தை அப்படியே டெவலப் பண்ணுங்க. ஆண்டவர் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோன்னு சொன்ன வார்த்தையின்படி என்ன ஒரு இருக்கிற பகுதியில் ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்து கொண்டு போங்க. ஜெபத்தை அப்படியே டெவலப் பண்ணுங்க. ஆமென். என்ன ஒரு யோசேப்பாக ஆண்டவர் எனக்கு விரோதமாக எழும்புறவங்கெல்லாம் வெக்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு, எனக்கு விரோதமாக பேசுகிறவங்கெல்லாம் ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியாமல் புலம்பக்கூடிய அளவுக்கு, எதிராளியெல்லாம் புலம்பக்கூடிய அளவுக்கு, எதிர்ப்பின் சக்திகள் எல்லாம் செயலிழந்து போகக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க. என்ன ஒரு யோசேப்பாய் பயன்படுத்துங்க. யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபிக்கும்போது நிறைய வார்த்தைகளை உள்ளே கொண்டு வரணும். ஆமென். பேசும்போது நிறைய வார்த்தைகளை நம்ம போட்டு பேசுகிறோம், தெளிவாக பேசுகிறோம். யாராவது ஒரு ஊருக்கு விளக்கம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டேனிங் முதற்கொண்டு சொல்லுவோம், வேகத்தடையை சொல்லுவோம். உலக விஷயங்களில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது மட்டும் வாய் என்ன பண்ண மாட்டேங்கு, திறக்க மாட்டேங்கு. வாய் திறக்க மாட்டேங்கு. அப்படியே திறந்தாலும் நிறைய வார்த்தைகள் உள்ளே வர மாட்டேங்கு.
ஆனால் ஒரு உலக காரியங்களை கேட்டால் எல்லோரும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவோம். இங்கே இருந்து இங்கே நம்ம மதுரை வரைக்கும் கூட ரூட்டு சொல்லுவோம். இப்போ நான்லாம் இந்த கேட்டால் வேகத்தடை கூட சொல்லுவேன். அதில் இந்த வேகத்தடை இருக்குது, இதில் டேனிங் இருக்குது, அதில் குழி கிடக்குனே அதுதான் சொல்லலாம். ஜெப நேரத்தில் எல்லாரோட வாயும் திறக்கப்படணும். ஆமென். என்றைக்கு நம்ம வாய் திறக்கப்படுதோ அன்னைக்கு நம்ம மேலே தேவ ஆவி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், வந்து இறங்கும். அல்லேலூயா. இந்த ஜெபம் காணாது, அதுக்கு தான் நம்ம இந்த இடையில நிப்பாட்டிட்டேன். ஜெபத்தை எல்லோரும் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். ஜெபத்தை ஹாவ் நிப்பாட்டக்கூடாது. ஜெபத்தை கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் டெவலப் பண்ணணும்னு அங்கே பாருங்கள், ராஜாவை பற்றி போட்டிருக்கு. ராஜாவை ஆண்டவர் பயங்காட்டி விட்டார். 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 41வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது அங்கே ராஜாவை பயங்காட்டி விட்டார். அங்கே ஒரு மாதிரி 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம், அவைகளின் பின் அவலட்சமும் இப்படிலாம் ஆக்கி விட்டுருவார். எதிராளிகளுக்கு இப்படிலாம் குழப்பிடுவார். ஆமென். ஒரு யோசேப்பை உயர்த்ததுக்கு எதிராளிக்கு ஒரு ஒப்பேராத சொப்பனத்தை தோண்டு விட்டுட்டார். அது ராஜாலாம் தூங்குனா நல்ல சொப்பனம் வரணும், இல்லைன்னா நாட்டில் ஒருத்தனும் தூங்க முடியாது. ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய யோசேப்பை உயர்த்துவதற்கு ராஜாவுக்கு சொப்பனத்தில் யார் வரா, ஒரு மாதிரி நொந்து போன, ஒரு மாதிரி நொறுங்கி போன மாடா போகுது. அது கண்டவுடனே ராஜா டென்ஷன் ஆகிட்டார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இன்னும் பாருங்க, சாவி அந்த 6வது வசனம் வாசிங்க. இப்படி பின்பு சாவியானதும் எல்லாம் ஒப்பேராத தரிசனத்தெல்லாம் எங்கள் பார்வோனுக்கு கொடுத்தாச்சு. அவருக்கு இந்த சாவி தான் வேணும். எந்த சாவி? கஜானாவில் உள்ள சாவி தான் வேணும். அங்கே இந்த ஒப்பேராதெல்லாம் ராஜாவுக்கு காமிக்கிறார் ஆண்டவர். ஒரு யோசேப்பை உயர்த்துறதுக்கு ராஜாவை ஆண்டவர் குழப்புதார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ராஜா மனசு எப்படி இருந்துச்சா பாருங்க. 8வது வசனத்தை, காலமே பார்வோனுடைய மனசு. அல்லேலூயா சொல்லுங்க. மந்திரவாதிகள் எல்லாம் காலையில் 8 மணிக்கு எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு நிற்காங்க. மந்திரவாதிகள்லாம் வந்துட்டாங்க. கடைசியில் அந்த வசனம் போட்டிருக்கு, அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமல் போயிட்டு. ஆமென் சொல்லுங்க. 8வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிட்டு இருக்கோம். கடைசிக்கு வந்தாலும் வந்துட வேண்டியதான். இப்படியெல்லாம் எப்படி அற்புதம் நடக்கும்னு சொன்னால் நமக்குள்ள யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் வேணும். ஆமென். ஆமென். நேற்றே சொன்னோம், நம்ம கையில் என்ன இருக்குது, மிக்சர் இருக்குது. ஆமென். முரட்டு சத்தமும் ஏட்ட தான் இருக்குது. ஆமென். யாராவது செக் பண்ணி பார்த்தீங்களா? வீட்டுக்கு போய் செவர் பக்கத்தில் நின்று 2 சத்தம் போட்டு பாருங்கள். அதான் ஒரிஜினல் மிக்சர். அல்லேலூயா. அதான் மைக்கு. அது சவுண்டை நம்மளே கூட்டிக்கலாம். அல்லேலூயா. நம்மளே குறைச்சிக்கலாம். ஆண்டவர் நமக்கு யோசேப்புக்குள்ளே இருந்த தேவ ஆவி நம்ம எல்லாரும் மேலே இறங்கணும். தேவ ஆவி இறங்கினால அவன் அப்பாவை க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டார். கூட பிறந்தவங்கள ரொம்ப தெளிவாக்கிட்டார். அவங்க ஒரு நாடகம் போட்டாங்க. 50வது அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு நாடகம் போட்டாங்க. அபிஷேகம் இல்லைன்னா நாடகம் தான் போடுவாங்க. பயங்கரமான நாடகம். அப்பா உயிரோடு இருக்கும்போதே இப்படி சொன்னாருன்னாங்க. யோசேப்பு அழுதுட்டார். 17வது வசனத்தை வாசிக்கும் போது 16 வாசிங்க. உம்முடைய சகோதரர் தகப்பனார் உயிரோடு இருக்கும்போதே சொன்னாராம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை போட்டாங்க. அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன்னா யோசேப்புக்குள்ள அபிஷேகம் இருக்குது, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமென். கடைசியில் தான் கேட்டவுடனே அபிஷேகம் பெற்ற யோசேப்பு என்ன பண்ணாராம், அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான்னு போட்டிருக்கோம். 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம். ஆமென். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொன்று உண்டோ? இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். இந்த யோசேப்பையும் நம்ம ஐக்கியத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று போல் போயிட்டுருக்கோம். ஆமென். கரெக்டாக இருக்குமா? கொஞ்சம் தான் சரியாக இருக்க மாதிரி இருக்கா? கரெக்டாக இருக்கும். யோசேப்பை நடத்தின விதத்தையும் நம்ம ஐக்கியத்தையும் கம்பேர் பண்ணி, நம்ம எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஆமென். யோசேப்பை எல்லாரும் தேடி வந்தாங்க சாப்பாட்டுக்கு. நம்ம ஐக்கியத்தையும் நம்ம எல்லாம் தேடி வருவாங்க. ஆமென். கைத்தை நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னோட எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யோசேப்பை தேவ ஆவியினால் நிரப்புனது போல எங்களை நிரப்புங்க. ஆமென். ஜெபம் பண்ணிடுமா எல்லாரும் சேர்ந்து? கூட கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம சத்தம் கேட்கணும். ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நிரப்புங்க அப்படி கொண்டு வரணும். என் பிள்ளைகளை ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லணும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் சத்தம் விட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியை பெற்ற
யோசேப்பை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். அந்த அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும் ஐயா. தேவ ஆவியை பெற்ற ஆண்டவரே, யோசேப்புக்கு மேலே உள்ள அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஜோம் பண்ணுங்க. நல்லா கைத்தட்டி ஜோம் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்குள்ள அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ள அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பேசுறதுல ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் செயல்பாடுகளில் ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களில் ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஜோமன் எல்லாம் ஜோமன், நல்லா கைத்தட்டி ஜோம் பண்ணுங்க. நீங்களே ஜோம் பண்ணுங்க. அபிஷேகம் இருக்கட்டும் ஐயா, அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க செய்யற தொழில ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஐயா. நாங்க நடந்து போற எங்க நடக்கையில ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கட்டும். நான் வேலை செய்யற இடத்துல ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். யோசேப்புக்குள்ள ஒரு அபிஷேகம். அவரை யாரெல்லாம் அவரை வெறுத்தாங்களோ எல்லாரும் அவர்கிட்ட தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கைத்தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இப்படி ஒரு அபிஷேகம் செயல்படட்டும் ஐயா. அபிஷேகம் செயல்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு எங்களை பயராக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் என்று அலங்கரியோ. ஆமென். அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் தெய்வமே. கைத்தடி பாடுவல. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள், பாடுங்க எல்லாரும் பாடுங்க. துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமை. கைதை நல்லா தட்டி பாடலாம். ஆமென். சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான, பாடுங்க எல்லாரும் பாடுங்க. ஆமென், ஆமென். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அத்த நம்ம ஜெபத்தை கேட்டு யோசேப்பை நடத்தின அபிஷேகம். யோசேப்புகள் இல்லை, ஒரு யோசேப்பு தான் இருந்தாரு. அவருக்குள்ள பெரிய அபிஷேகம் இருந்துச்சு. ஆமென். இந்த அபிஷேகம் யோசேப்பை நடத்தினது மாதிரி நம்ம எல்லாரையும் நடத்த போறதுக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிறைய சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாய் தரன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். அபிஷேகம் யோசேப்பை வழி நடத்தினது போல எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தெளிவாய் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. யோசேப்பு தேசத்துக்கு சாப்பாடு கொடுத்தது போல நாங்கள் இந்த தேசத்துக்கு உடைய வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை ஒரு யோசேப்பாய் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கொஞ்சம் சவுண்டு கூட்டணும். ஆமென். அவ்வளோ, அந்த சவுண்டை வச்சுக்கணும். அல்லேலூயா. பெரிய சத்தம் வேண்டாம், பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்கனால அந்த சத்தம் நமக்கு நல்லா கேட்கணும். ஆமென். யோசேப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் வீட்டையும் நடத்திடுது, வேலையும் நடத்திட்டு, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அங்கேயும் நடத்திட்டு. ஆமென். ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம இன்னொரு குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது யோசேப்பை பற்றி போட்டிருக்கு. ஆண்டவர் அவருக்கு நல்ல மோதிரத்தெல்லாம் மாட்டிட்டாங்க. ஆமென். 41ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த மோதிரம் தான் நமக்கு கையில் இருக்கணும். ஆமென். எந்த மோதிரம்?
யோசேப்புக்கு கிடைச்ச அபிஷேக மோதிரம் அதுதான் நம்ம கையில் இருக்கணும். அல்லேலூயா. அது வெளியே தெரியுமா? அந்த மோதிரம் தெரியாது. எங்கே இருக்கும்? மறைஞ்சு உள்ளே இருக்கும். அபிஷேகம் மறைஞ்சு இருக்கும் உள்ள. 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த அவரோட முத்திர மோதத்தை என்ன பண்ணிட்டாரு? கலத்திட்டார். ஆமேன். ராஜாக்கள்லாம் கூட 2 மாட்டை தான் ஆசைப்படுவாங்க, கூட 2 மோதத்தை மாட்டணும். யோசேப்புக்கு உள்ள அபிஷேகத்துக்கு ராஜா கையில் உள்ளதெல்லாம் கலத்தி இவர் கையில் மாட்டியாச்சு. ஆமேன். பவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். ஆமேன். சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்லணுமா, சொல்லாமலே சொல்லலாமா? சொல்லாமலே சொல்லிட்டா மோதிரத்தை மாட்டியாச்சுன்னு அர்த்தம். ஆமேன். சொல்லுங்க சொல்லுங்கன்னா கலந்து போயிட்டே இருக்கும் வெளியில். நம்ம சொல்லாமலே என்ன பண்ணணும்? ஆமேன். ஆமேன். சொல்லுங்க. கலந்துடுது. ஆமேன். சொல்லாமலே சொல்லிட்டீங்கன்னா மோதிரத்தை மாட்டியாச்சு. ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியாது. அந்த மோதிரம் யார் கண்ணுக்கும்? களவாணி நம்ம கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மோதிரம் ஒரு அபிஷேக மோதிரம். அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் தான் வீட்டை நல்லா நடத்திட்டு போகுது. ஆமேன். தேசத்தை நடத்துது. எல்லாரும் சாப்பாடு கேட்க போனதெல்லாம் நிறைய விசேஷங்கள் இருக்குது இதில். வந்த காரியங்கள்லாம் அன்றைக்கி பேங்கில் உள்ளதெல்லாம் அன்றைக்கி யோசேப்பு வச்ச ரூல்ஸ் தான். பேங்கில் பணம் வேணும்னு சொன்னால் இப்போ முதல்ல பணத்தை வச்சு எடுக்கிறது, பிறகு நகையை வச்சு எடுக்கிறது, எல்லாம் யாரோட மாடல் தான்? யோசேப்பு வச்ச மாடல் தான். யோசேப்பு தான் சொல்லுவார். மக்கள்லாம் சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு யோசேப்பு சொல்லுவோம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ என்ன பண்ணுங்க கொண்டு வாங்கப்பார். கடைசியில் மாடுகளை கூட என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், அடமானம் வச்சு எனக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. பணமும் செலஞ்சு போச்சு. மாடு பேர் என்னையா செய்யன்னு கேட்டாங்க. உடனே மறுபடியும் ஒரு ரூல் போட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன தரேன்? நிலத்தை, ஆமாம் இடத்த, பத்திரத்தை தூக்கிட்டு வாங்கன்னு இருக்காங்க. எல்லாம் பத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்னைக்கு யோசேப்பு வச்ச மாடல் இதெல்லாம். ஆமேன். ஆமேன். சொல்லுங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லை. யோசேப்பு சொல்கிறாரு, 5ல் 2 பங்கு என்ன கொடுத்துருங்க, பார்வோனுக்கு என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க, மிச்சத்தை வச்சு என்ன பண்ணுங்க நல்ல. இதெல்லாம் இந்த மாடல்லாம் யார் இந்த ஃபார்முலா போட்டு கொடுத்தா? அபிஷேகம் பெற்ற யோசேப்பு. ஆமேன். கை வைத்துங்க. ஆமேன். குடும்ப நிர்வாகத்தெல்லாம் இந்த யோசேப்பு நல்லா திறம்பட செஞ்சுக்கிட்டு இருந்தார். நம்ம ஊழியத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். போன 2 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஊழியத்தில் இருக்க எல்லாருக்கும் மீதி பணம் இருக்கணும். ஆமேன். மிச்சம் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கும் அபிஷேகம் தான் தேவைப்படுது. அதுக்கும் அபிஷேகம் தான் தேவைப்படுது. யோசேப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் யோசேப்புட்ட அங்கே தானியங்கள் என்ன பண்ணிடுது? நிரம்பிடுது. சொன்னார் 7 வருஷம் செழிப்புன்னு சொன்னார். செழிப்பான காலத்தில் இப்போ தானியங்கள்லாம் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்கள்? சேர்த்து வச்சிட்டாரு. அடுத்த ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்போகுது. அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சார். ஜனங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு அள்ளி கொடுத்தாரு. ஆமேன். நம்ம எல்லார் கையிலையும் எல்லா செலவு போக மீதி இருக்கணும். ஆமேன். மீதி இருந்தால் அபிஷேகம் வழி நடத்துன்னு அர்த்தம். மீதி இல்லைன்னா அபிஷேகம் கொஞ்சம் வந்து போகுதுன்னு அர்த்தம். நம்மளே செக் பண்ணிட வேண்டியதான். ஒரு டெஸ்டர் மாதிரி. பணம் நம்ம கையில் நம்ம சம்பாத்தியம் பண்ண பணங்கள்லாம் மீதி இருக்குதுன்னு சொன்னால் அபிஷேகம் எங்கே இருக்குது? நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமேன். ஆமேன். சொல்லுங்கள். கொஞ்சம் மீதி இல்லை, கடன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் எதை தான் கேட்கணும்? அதை தான், அபிஷேகத்தான் கேட்கணும். ஆமேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கெலாம் நேற்று இன்னைக்கு நாளை 3 நாளும் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம தொழிலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லோரும் வந்திருக்கோம். நாங்கள் நம்ம ஊழியத்தை நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, வந்த எல்லாருக்கும் பல மடங்கு கூட கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு கேட்கும். ஆமேன். அதனால் எல்லோரும் இந்த குறிப்புகளை நல்ல மனசில் வச்சு ஜெபத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஆமேன். வேறு எந்த சிந்தனையும் வந்துடக்கூடாது. எங்கேயாவது கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் அங்கேயும் போவோம், அதெல்லாம் ஒன்றும் பார்த்துடக்கூடாது. எதையுமே பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு நோக்கம், யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கணும். ஆமேன். மீதி ஒருவேளை இல்லையாமல் இருந்தால் அடுத்த வருஷம் ஆண்டு சித்தமான அந்த குடும்ப தியானம் வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் கையிலையும் பணம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? எங்கேயாவது எழுதி போடுவாங்களா? இது உன் கையில் பணம் மீதி இருக்குன்னு எழுதி போடுவாங்களா? எல்லாத்தையும் பணத்தெல்லாம் அங்கே கொண்டாங்க எங்கே கொண்டாங்க. அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம கையில் உள்ள கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நல்லா செழிப்பாக்கிடுவார். ஆமென். சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார், எல்லா தேவைகளை சந்திப்பார். மீதம் கொஞ்சம் சத்தமா. ஆமென். 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 திருப்தியாக்கி நடத்திடுவார், எல்லா தேவைகளை சந்திப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார்,
பாடுவோம், பல கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென். அபிஷேகம் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருளாதாரம் சொல்லுங்க, இந்த சத்தமே வரல பாருங்க, இன்னும் கொஞ்சம் சவுண்டு வந்தால் தான் இந்த ஜெபம் முடியும். நம்ம வீட்டில் உள்ள பொருளாதாரத்தில் சீக்கிரமாக மீதி எடுக்கணும். நம்மளே கணக்கு போடக்கூடாது, அது இன்னும் 5 வருஷம் ஆகும் அப்படிம்பாங்க, அது 10 வருஷம் ஆயிரும். அப்படி யாரும் கணக்கு போடக்கூடாது. அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அதெல்லாம் உடனுக்குடனே நடக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். நம்ம செய்கிற தொழில்களில் ஒரு விருத்தியை கத்தர் கொடுப்பாரு. சீக்கிரமாக என்ன எடுக்கணும்? நம்ம ஊழியத்தில் அடிக்கடி சொல்கிறத பார்த்தேன், வீட்டில் வெளியில் ஒரு போர்டு போடணுமா? என்ன போர்டு போடணுமா? கடன் இல்லாத வீடுன்னு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இது சொல்லுறதுக்கே பயமாக இருக்கு எல்லாருக்கும். இன்னும் இனிமேல் எவ்வளோ வாங்க வேண்டியிருக்கு, நீ எவ்வளோ அங்கேயும் மாற்றி போட வேண்டியிருக்கு. வீட்டில் என்ன போர்டு போடணுமா? சொல்லுறதுக்கே எல்லாரும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இது நடக்குமா நடக்காதா? என் பாட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன், நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆமென். யோசேப்புக்குள்ள ஒரு அபிஷேகம் எல்லாருக்குள்ள இறங்கணும். தொழிலில் இறங்கணும். யோமனுக்கு எல்லாம் தொழிலில் இறங்கணும். ஆமென், 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 ஆமென். எல்லா பக்கமும் இறங்கணும், எல்லாருக்குள்ளேயும் இறங்கணும், எல்லா செய்கிற ஊழியத்திலையும் இறங்கணும். இந்த கடனை அடைக்கவே முடியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க. கத்தர் அதை உடனே அடைச்சிக்கிட்டு வருவார். நம்ம இப்போ சொல்ல சொல்ல பின்னாலே அடைச்சிக்கிட்டு இருப்பார். கத்தர் நம்ம ஜெபங்களெல்லாம் கேட்டு யோசேப்புக்குள்ள உள்ள அபிஷேகம் நம்ம எல்லாரையும் பல மடங்கு நிரம்பபடியா நம்ம எல்லாம் கைத்தட்டி கேளுங்க. எல்லாரும் பல கோடி மடங்கு நிரப்பட்டு மாண்டவரே, பல கோடி மடங்கு நிரப்பட்டு மாண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். ஒரே ஒரு சாட்சியை கூட சொல்லுதேன். சென்னையில் வீடே வாங்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சென்னையில் வீடு வாங்கினா ரொம்ப செலவுன்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லி சொல்லி சென்னையை பெருசாகிக்கிட்டாங்க. சென்னை பெருசாகிடுது. சென்னையில் உள்ள ஏரியாவும் பெருசாகிட்டு நம்ம போகிற ஊழியங்களில் ஒரு பகுதியில் உள்ள குடும்பத்தில் அந்த வழியாக ஊழியத்துக்கு போகும்போது, தம்பி இந்த வீடெலாம் உங்களுக்கு வேணும் தம்பி அப்படின்னு சொல்லுது. ஆமென். தம்பி இந்த வீடெலாம் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டே போகிறது. ஏன்னா நம்ம கண் பார்க்கும் பூமியெல்லாம் கத்தருக்கு சொந்தமாக மாறும். கால் மிதிக்கும் தேசம் சொல்லுறதுக்கே முடியல நமக்கு. ஏன்னா இல்லை நடக்குமா நடக்காதா? கண் பார்க்கறதெல்லாம் கத்த நமக்கு தருவார், கால் மிதிக்கு தேசத்தை கொடுப்பார். அப்போ இந்த ஜெபம் நடக்க வீடு ஒரு சிம்பிளான வீடு. அந்த வீட்டில் உள்ள தம்பிக்கு ஒரு ஆசை என்னென்னா, ஏன்னா நம்ம ஜெபம் நேராக உட்காந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னான். ஆமென். நம்ம ஜெபம் எப்படி நடக்கணுமா? நேராக நடக்கணும்னு சொன்னான். தம்பி இந்த பக்கத்தில் உள்ள வீடெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தருவார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த வீட்டில் ஜெபம் நடந்துச்சு. முந்தா நாள் இந்த ஜெபத்துக்கு போயிருக்கோம். பக்கத்தில் உள்ள 2 வீட்டையும் கத்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் யாரும் சென்னையில் வீடு வாங்க முடியாது, அங்கே இடம் யாரும் நம்ம சொல்லக்கூடாது. கத்தருக்கு சித்தமாக இருந்தால் எங்கே நம்ம எதை ஜெபிக்கிறோமோ அதை கத்தர் நம்ம கைகூடி வர பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சத்தமே வரல, இன்னும் ஒரிஜினல் சத்தம் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. வாயை திறந்துட்டோம்னா எழுப்புதல் தான். அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். எண்ணாமத்தில் வாசிக்கும் போது நம்ம நல்ல எங்கே இருந்தாலும் பரிசுத்தாவியோடு நம்ம இருக்கணும். ஆமென், ஆமென். எண்ணாமத்தில் 27வது அதிகாரம். எங்கே இருந்தாலும் நம்ம அபிஷேகத்தோடு இருக்கணும். ஆமென். 17வது வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணாகமும் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் உடனே அந்தன்னு ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த இல்லை பைபிள் எடுத்தாச்சா? எல்லோரும் எடுங்க எல்லோரும் எடுங்க. நான் எல்லாரோட பைபிளையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எண்ணாகமத்தை வாங்கும்போது இந்த முன்பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஆமென். இந்த பக்கம் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். இந்த பக்கம் நிறையா இருந்ததுன்னா எண்ணாகமத்தில் இல்லை. இப்போ தான் வெளிப்படுத்தல் நிற்கணும்னு அர்த்தம். இப்போவுமே எல்லாரோட பைபிள் வாசிப்பையும் பார்க்கணும், விரட்டிடக்கூடாது, மெதுவாக பார்க்கணும். ஆமென். சின்ன பையன் எடுக்க மாட்டாங்க. அவனை பார்த்தோம்னா பிறகு பைபிளை தடப்படான்னு போட்டுருவாங்க. மெதுவாக பார்க்கணும், சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும். எதுக்கு? திறக்க வைக்கணும் எப்படியாது. ஆமென். என் பார்வைலாம் அந்த சந்தோஷம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷ பைபிளை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ கரெக்டாக எடுத்துட்டேன். அங்கே இருந்து என்னை காமிக்கான், அங்கே வருங்கண்ணே அப்படிங்க. ஆமென். அவன் நேற்று ஒரு கேள்வி கேட்டான். ஏன்னா சென்னை ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டான். இப்படி எல்லாரும் நீங்களாம் கேட்கணும். அல்லேலூயா. சென்னை ஊழியம் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு கேட்டான்.
கரெக்டாக அவன் பைபிளை பார்த்துட்டே இருக்கேன், நேராக வச்சுருக்கேன் நான். ஏன்னா வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தில் உள்ள அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். வாசிப்போம். அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்து ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கே போனாலும் வந்தாலும் எதோடு போகணும்? அபிஷேகத்தோடு போகணும். ஆமென், ஆமென். வாசிங்க. அந்த சபைக்கு முன்பாக அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆமென். யோசுவாவை பற்றி போட்டிருக்கு. யோசுவாவுக்குள்ளே இருந்த அபிஷேகம் போக்குவரத்துகளை நல்லா ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் போக்குவரத்து எப்பொழுது எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. அபிஷேகம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும். ஆமென், ஆமென். சொல்லுங்க. போக்குவரத்து நல்லா ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். அபிஷேகத்தை பாருங்க. நம்ம அபிஷேக ஜெபத்தில் நிறைய அபிஷேகத்தை தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன அபிஷேகம்லாம் தியானம் பண்ணோம்? சொல்லுங்க பாப்போம். அன்பின் அபிஷேகம், வழி நடத்தும் அபிஷேகம், வேற கடினமான காரியங்களை எளிதாக ஜெயித்துக்கக்கூடிய அபிஷேகம். சொல்லுங்க எல்லாரும் பின்னாலே சொல்லுங்க. ஆமென். அன்பின் அபிஷேகம், வேற வழி நடத்தும் அபிஷேகம், கடினமான காரியங்களை லேசாக ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம், போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம், எல்லாம் வேத வசனம் மூலமாக தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். போக்குவரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென். சிலர் இங்கேருந்து பைக்கிலே போயிடுவாங்க சென்னைக்கு. அங்கே போய் கீழே விழுந்துட்டு ஆண்டவரேம்பாங்க. அதுக்கு என்ன இருக்காது? பதில் இருக்காது. ஏன் பதில் இருக்காது? போக்குவரத்தை என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்தும் அபிஷேகம். ஆமென். போயிட்டு இருக்கும்போதே 100ல் போகிற மாதிரி வீடியோ எடுத்து என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் அனுப்புவாங்க. நான் 100ல் போயிட்டுருக்கேன், பிறகு 108 தான் என்ன பண்ணணும்? வரணும். இதெல்லாம் போக்குவரத்தில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஆமென், ஆமென். சொல்லுங்கள். நம்ம வாகனத்தில் கூட ஒரு கண்ட்ரோல் தான். போன வாரம் தம்பி சொன்னால், நான் 140ல் போனேன், தூங்கிட்டேன், ஆண்டவர் என்னை எழுப்புனாருன்னு சொன்னான். போனதாக இருக்கட்டும், இனிமே போயிடாத. ஆமென். இனிமே என்ன பண்ணிடாத? போயிடாதன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆண்டவர் இந்த போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் யோசுவாவுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவர் அதனால தான் யோசுவாவை நல்லா நடத்திட்டார். ஆமென், ஆமென். சொல்லுங்கள். போக்குவரத்துக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம நடந்து வரதே ஒரு போக்குவரத்து தான். அல்லேலூயா. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் யோசுவாவுக்குள்ளே இருந்துச்சு. எல்லாம் நம்ம எளிமை நின்று ஜெபிக்க போகிறோம். நம்ம வீடுகளில் எந்த போக்குவரத்தில் எந்த குழப்படியும் வந்துடக்கூடாது. ஆமென், ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் ஜெபம் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். வேகமாக நிறைய குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். யோசுவாவுக்குள்ளே இருந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம். ஆமென். சுயமாக எங்கேயும் நான் போயிடக்கூடாது. அப்பா, நான் சுயமாக அங்கே இங்கேயும் போயிடக்கூடாது. என் போக்குவரத்தை அபிஷேகம் தான் வழி நடத்தணும். ஜோமனு எல்லாம் நல்லா கையை அசைச்சு ஜெபிக்கலாம், கை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். என் போக்குவரத்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அது ஒரு ஊழியம். போக்குவரத்து ஊழியம் பவுல் சிறப்பாய் செய்தார். போக்குவரத்து ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜோமனுங்க எல்லாரும். ஆண்டவரே, ஜெபத்துக்கு வந்து போகிற இந்த போக்குவரத்து ஊழியம் ஒரு அபிஷேகமாக இருக்கட்டும் ஐயா. யோசுவாவுக்குள்ளே இருந்த போக்குவரத்து ஊழிய அபிஷேகம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. என் போக்குவரத்தில் எந்த சோதனையும் வந்துடக்கூடாதுப்பா. என் போக்குவரத்தில் எந்த பலவீனமும் வந்துடக்கூடாது. ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை போக்குவரத்து ஊழியத்தை தெளிவாய் நடத்தணும். யாரும் இடம் மறித்திடக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் ஜோம் பண்ணுங்க. போக்குவரத்து ஊழியம் தெளிவாக நடக்கட்டும் ஆண்டவரே. தெளிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை ஒழுங்குபடுத்தி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல வாகனங்கள் என் கையில் வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜோம் பண்ணுங்க, எல்லாம் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆண்டவரே தொழில் செய்யக்கூடிய ஊழியத்துக்கு தேவையான நல்ல வாகன வசதிகளை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. கடன் இல்லாமல் வாங்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கை தட்டி ஜெபம் பண்ணலாம், கை வைத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஜெபத்துக்கு வர போக ஆண்டவரே, போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க.
ஜெபிக்கிறது கொஞ்சம் வார்த்தைகள் வேணும். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும், கொஞ்சம் வார்த்தைகள் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கக்கூடிய நல்ல ஜெப வார்த்தைகள் எனக்குள்ள வரட்டும் ஐயா. என் இருதயத்துக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ள உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நான் எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எந்த நேரம் போகணும், எந்த நேரம் போகக்கூடாது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம் ஆண்டவரே. நான் புறப்படக்கூடிய காரியங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம். கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. லேசா நினைக்க கூடாது. ஆண்டவரே, நான் எப்போ போகணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம் செயல்படட்டும் ஐயா, செயல்படட்டும் ஆண்டவரே, செயல்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 2 நிமிஷம் எல்லாரும் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போக்குவரத்துக்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாலிபர்களுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே, எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு லீவ் வந்தா அந்த லீவுக்கு எங்க போகணும்னு ஒரு நடத்தல் உண்டாகட்டும் ஐயா. ஒரு வழி நடத்தல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு வழி நடத்தும் அபிஷேகம், வழி நடத்தல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நண்பர்கள் கூடுவாங்க, பலர் பல இடங்களுக்கு கூப்பிடுவாங்க. அங்க போகலாமா போகக்கூடாதான்னு ஆண்டவரே கர்த்தர் நம்மளை நல்லா ஒழுங்குபடுத்தும் அபிஷேகம். போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தி நடத்த போறதுக்காக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாங்க எங்க போகணும், எங்க போகக்கூடாது, இப்படிப்பட்ட ஒழுங்குபடுத்தும் அபிஷேகம் ஆண்டவரே எங்களை நல்ல ஒழுங்குபடுத்தி நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார், நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் நடத்தி செல்லும் ஐயா. கர்த்தர் நம்ம ஊழியத்தை, நம்முடைய போக்குவரத்தை ஆவியானவரே ஒழுங்குபடுத்தி தரப்போறதுக்காக எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காருவோம். இந்த அபிஷேகத்துக்கு ஏன் ஜெபம் பண்ணணும்னா, ஜெபிக்கும் போதே ஒரு உணர்த்தல் கிடச்சிட்டே இருந்துச்சு. போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்திட்டோம்னா எந்த குழப்படியும் வராது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. போக்குவரத்தில் எல்லாம் இப்போ ஸ்பீடு தான், டான்னு என்ன பண்ணோம், உடனே டப்பு டப்புன்னு அடைச்சி உடனே கிளம்புதோம். போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்திட்டோம்னு சொன்னால் பிள்ளையா மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கும் என்ன பண்ணாது, வராது. ஆமென். ஒவ்வொரு நேரம் ஜெபம் நடத்தும்போது ஒரு உணர்த்தல் இருக்கும், நம்ம பண்ணது சரியாக இருக்கா, நம்ம பண்ணது சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு. அப்படி ஜெபிக்கும் போது ஒரு உணர்த்தல் கிடச்சிது. இந்த அபிஷேகத்துக்கெலாம் ஜெபிக்கலான்னா பிள்ளையா மாதிரி தான் அற வாங்க வேண்டியிருக்கோன்னு ஒரு உணர்த்தல் கிடச்சிது. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டாக தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, போயிட்டுருக்கப்பா, நீ இன்னும் சரியாக நடத்துங்க. பிள்ளையாம் என்ன செஞ்சார், பிள்ளையாம் என்ன செஞ்சார், போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தலை. கடைசியில் அங்கே நடந்த ராஜா சொன்னார், பாலாக் ராஜா சொன்னார், அங்கேருந்து பூமியை விசாலத்தை மூடுகிற கூட்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குனார். அது யார், அது நம்ம தான். ஆமென். அவர் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அங்கே உள்ளே இருக்கவங்களாம் ஒரு குழப்படி தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் பாலாக்கு சொல்கிறாரு, பூமியின் விசாலத்தை மூடுகிற கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு, எனக்காக சபிக்கணும்னு சொன்னார். போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தாமல் இருந்தார் பிள்ளையாம். கடைசியில் அங்கே போய் அவங்கள சபிக்க போகலாமா போகக்கூடாதா, போய் எட்டி பார்த்து வந்துடலாமா? பிள்ளையாம் அந்த இதில் தெளிவு இல்லாமல் போனார். கடைசியில் ஆண்டவர் கழுதையை ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். ஆமென். கழுதை என்ன பண்ணுச்சு, என்ன செஞ்சது, ஒரு செவருக்குள்ள ஒரு இடுக்கு, நம்ம சந்து சொல்லலாம், அதுக்குள்ளே போகுது வண்டி. போகிற ஸ்பீடில் வேணுண்டே எங்கே போகுது, வேணுண்டே செவரில் நல்ல இந்த கற்பார செவர், நம்ம இந்த கருங்கல் செவராக இருக்கும், இந்த மாதிரி சாஃப்ட் செவர்லாம் எடுத்திருக்க மாட்டார் ஆண்டவர், நல்ல செவர் வச்சுருக்காரு. போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணாமல் இருந்தால் அங்கே கால் எங்கே போய் இடிக்குது, செவரில் எப்படி இடிச்சிருக்கோம், முட்டில் உள்ள மேலே உள்ள டாப்லாம் உடையத அளவுக்கு வாங்கி என்ன பண்ணியிருக்கோம், இடித்து தள்ளுது. அதுக்கு பிறகு அவர் சொல்லுதாரு, கழுதைக்கு 2 அறை வச்சார். கழுதையை என்ன பண்ணிடுது பேசிக்கிட்டு. ஆமென்.
போக்குவரத்து ஊழியத்தை நம்ம ஒழுங்குபடுத்தலைன்னா அங்கே கழுதைகள்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கழுதை வாயே ஆண்டவர் என்ன பண்ணார்? திறந்தார். இதை சொல்லும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம், இப்படி தான் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் தான் நினைவுபடுத்தணும். நம்மளாம் பெரிய நினைவு போல பெரிய ஆள் கிடையாது. யோனா லைன் மாதிரி போகிறார், போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தலை. இதெல்லாம் சாதாரணமான ஜெபம் இல்லை. இங்கே ஜெபம் பண்ணும்போது அப்போஸ்தலரை ஜாயின் பண்ணி கொடுக்காரு ஆண்டவர். இங்கே இருந்து அப்போஸ்தலர் 9 கொண்டு கனெக்ட் பண்ணுறாரு. கர்த்தருடைய ஆவியே அவைகளை சேர்க்கும். பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எருசலேமுக்கு சொல்லுங்க போக்குவரத்துமா இருக்காரு. இந்த இன்னைக்கு வந்தது அடுத்த வருஷம் தான் நினச்சிடக்கூடாது. இந்த ஊழியத்துக்கு இன்னும் போக்குவரத்துமா இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. பிள்ளையாம் போக்குவரத்து ஊழியத்தை லேசாக நினைச்சாரு. கடைசியில் அவர் கால் கெட்டு போட்டு தான் கிடக்காரு. செவரோட வச்சு ரெண்டு இடி இடிக்குது வச்சு. கடைசியில் கழுதை பேசுது, கழுதை அட்வைஸ் பண்ணுது. அப்புறம் அவர் அதுக்கு பிறகும் தெளிவில்லை, குழப்புதாரு. போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம் இருந்ததுன்னா கழுதையாக தான் இருக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அங்கே யோனா போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்தாமல் போயிட்டார். ஆண்டவர் அழகாக சொல்லுதாரு, எங்கே போ சிலந்து எங்கே போனால் நினைவேவா தர்சீசான்னு ஒரு ஆமாம் தர்சீசுன்னு சொல்லிட்டோம்னா கடைசியில் நீ ஒழுங்குபடுத்தலைன்னு பிடிச்சிருவானே நினைக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தர்சீசுன்னு சொன்னாலும் பிறகு மாற்றிக்கிற வேண்டியதுதான். பிள்ளை திருத்தம்னு போட்டு சரியாக வந்துட வேண்டியதான். எலியாவை எலிசான்னு தான் சொல்லுதோம். திடீர்னு எலியாவை கொண்டு சேர்த்துருதோம். அதெல்லாம் இப்போ ஆண்டவர் கணக்கு எடுத்தாருன்னா ஒருத்தரும் பாஸ் ஆக முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கிடவே மாட்டார். ஆமென். இப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு லாயராக இருக்கார், அட்வொகேட்டாக இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு கவர்மெண்ட் லாயர் ஆகி எங்கே போயிடுவார்? ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு போய். அன்னைக்கு தான் பெரிய சிக்கல். அது வரைக்கும் இப்போ நம்ம யோனா தரிசித்து என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு போனால் அங்கே 3 அறை தான். ஆர்டர் இந்த செக்ஷனின் படி இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தான் லைஃப்பை போக்குவரத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி நடத்தியிருக்காங்க. 3 நாள் லீவை சரியாக என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பயன்படுத்துவாங்கன்னா அங்கே ஆண்டவர் எல்லாம் எழுதி வச்சிருப்பார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. போக்குவரத்து ஊழியத்துக்காக நம்ம நல்லா ஜெபிக்கணும். இல்லைன்னா நம்ம லேசாக எங்கேயாவது ஒருத்தங்க டூர் கூட்டு போயிடுவாங்க. இங்கே எவ்வளோ வெக்கையாக இருக்குது பாருங்கம்பாங்க. ஆண்டவர் அதான் பார்த்தாரு, வெக்கையெல்லாம் மாற்றி விட்டார். ஆமென். இப்போ 2 நாளைக்கு முன்னே போன வாரம்லாம் ஃபேனே போட முடியாது, அவ்வளோ குளிர். கர்த்தர் பார்த்தாரு, நம்ம ஊரையே நல்ல ஒரு ஊட்டியாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. நல்லா லீவு இருக்குது, இங்கே பாருங்கள் ஒரே வெயிலாக இருக்குது, வாங்க நம்ம கொஞ்சம் போயிட்டு வருவோம் அப்படிம்பாங்க. வாங்க கொஞ்சம் மலைக்கு போயிட்டு வருவோம், எங்கே நல்லா இருக்கும், ஜோம் பண்ணலான்னு ஒரு வார்த்தை உள்ளே போடுவாங்க. யாரும் விழுந்துடக்கூடாது. லேசாக சொல்லுவாங்க, வாங்க இங்கே வெக்கையிலே ஜோபிக்கிற நல்லா இருக்குது, அங்கேனா தனியாக ஜோம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாயின் விடுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை யாரும் விழாமல் இருக்கோம். நான் போக்குவரத்து ஊழியத்தை ஒழுங்குபடுத்த யோனா ஒழுங்குபடுத்தலை. கடைசியில் அள்ளி கொண்டு அவரை எங்கே கொண்டு போட்டாங்க? ஏன் சரி எல்லா கேள்விக்கும் பதிலே சொல்ல மாட்டேங்க யாரும். கடலுக்குள்ளே கொண்டு போட்டாங்க. அங்கே மீன் ஒன்று அது கொட்டாய் விட்டுட்டுருக்கு, உள்ளதுக்கு போட்டாச்சு. தெரியாமல் வாயை மூடினா யோனா 2 என்ன பண்ணிடுவோம், கட்டாயிருப்பார். அவ்வளோ சிக்கலையும் தாண்டி கர்த்தர் அவரை பாதுகாத்தார். இந்த சோதனை யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, போக்குவரத்தை நம்ம ஒழுங்குபடுத்தணும். ஆமென் 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 சொல்லுங்க. நம்ம ஊழியர் போகிறவங்க வெளியில் தம்பி சொல்லுவான், சார் நீங்கள் கன்னியாகுமரிலாம் போகிறீங்க, கடலெல்லாம் என்ன பண்ணுவீங்க, பார்த்துட்டே வருவீங்க. அதுக்குள்ளே மெட்ராஸ் போய்ட்டு வந்துட்டீங்க, நல்ல ஒரு ஜாலியாக டூர் மாதிரி போகிறீங்க அப்படின்னு நினைப்பான். நம்ம இது டூர் கிடையாது. ஆமென். சென்னைக்கே போனாலும் ஊழியத்தை முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக் எங்கே ஏறணும், அங்கே ட்ரெயினை ஏறி உட்காந்துருந்தா உள்ள. ஆமென். கன்னியாகுமரிக்கு போனோம், ஊழியத்துக்கு போனால் கன்னியாகுமரி கடலே பார்க்காம எங்கே போயிடுவோம், ஊழியத்துக்கு போவோம். கர்த்தர் அந்த அளவுக்கு இந்த ஊழியத்தை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்காரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம் இருப்பிடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆகுமோ? 27வது அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 27ஆம் அதிகாரம் 27:17 வாசிப்போம். அந்த சபைக்கு ஒரு 4 சத்தம் தான் கேட்டுகிட்டு இருக்கு. ஒரு 4 சத்தம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுண்டை கூட்டணும். எல்லாரும் பின்னால் எல்லாரும் வாசிக்கணும். அந்த சபைக்கு ஆமென். யோசுவாவுக்குள்ள போக்குவரத்து ஊழியம் தெளிவாக இருந்தனால யோசுவாவை கர்த்தர் நல்ல வெற்றியாக நடத்தினார். ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் 2 குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
முதல்ல ஜெபம் பண்ண ஜெப குறிப்பு என்னன்னா, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோன்னு சொன்னார். யார் சொன்னா? பார்வோன்னு சொல்ல. அவருக்கு தேவ ஆவினை என்னன்னே தெரியாது. அந்த ஆளுக்கு என்னன்னே ஒன்றே ஒன்று தெரியும், கை தட்டுவார். கை தட்டுவார், வேலைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஓடியாருவாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு தேவ ஆவி இவருக்குள்ளே இருந்தனால தான் இவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னார். அபிஷேகம் இருந்தனால இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆமேன். அண்ணன்மாருக்கு எப்படி தான் இருந்தார்? ஆசீர்வாதமாக தான் இருக்கார். வேற தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கார். அந்த சிறைச்சாலைக்கு அங்கேயும் ஆசீர்வாதமாக இருக்கார். குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கார். பின்னால் ஒரு சந்ததி, பின் சந்ததி வருது. இந்த சந்ததிக்கு வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும், அது வரைக்கும் ஆண்டவர் யோசேப்பை நல்லா நடத்திட்டார். ஆமேன். அந்த அபிஷேகம் நமக்கு வேணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம போக்குவரத்து ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போஸ்தலரில் வாசிக்கும் போது அந்த வசனமும் எங்கே தான் இருக்கும்? எங்கே இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். வேத வசனத்தை, வேதத்தை விரைந்து கற்போம். அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கு எந்த ஃபார்மும் கிடையாது. நீங்களும் ஆண்டவரும் தான். ஆமேன். ஒரு காலம் ஃபார்ம்லாம் வச்சுருந்தோம், எழுதி முடியலை. ஃபார்மு, ஃபைலு, அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொடுத்து முடியாது. ஆண்டவர் பார்த்தீங்க ஒரு தடவை எண்ணிட்டு வர முன்னே அதுக்குள்ளேயும் ஒரு 10 பேர் வாசிடுவாங்க. அதுக்கெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. கத்தர் பார்த்தாரு, அந்த ஸ்கீமெல்லாம் தூர வச்சுட்டார். ஆமேன். அண்ணன் தான் அதுக்கு இன்சார்ஜ். சர்டிஃபிகேட்லாம் எழுதி அண்ணன் நல்லூர்லேருந்து இங்கே ஊத்துமலையிலேருந்து இங்கே வர முன்னே 4 பேர் வாசித்துருவாங்க. அப்புறம் அதுக்குள்ளேயும் கொடுக்க முடியலை. சர்டிஃபிகேட்டு எல்லாம் ஃபைலு எல்லாம் இருந்துச்சு. கத்தர் அந்த ஸ்கீமெல்லாம் மாற்றி இப்போ டைரக்ட் ஸ்கீம் ஆக்கிட்டார். ஆமேன். ஆன்லைன் ஸ்கீம் ஆக்கிட்டார். வேதத்தை விரைந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா வசனம் எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியும். ஆமேன். எங்கே இருக்குது இந்த வசனம்? நான் சொல்லுத வசனம். அதே நேரம் இன்னொரு காரியம் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஒரு திருப்புனாலே எங்கே தான் போய் நிற்கும்? அப்போஸ்தலர் 9 தான் போய் நிற்கும். ஆமேன். அதை நான் நிறைய நேரம் அனுபவிக்கேன். இப்பவும் அப்படி தான் போய் நிற்கி. லேச திருப்புனாலே அங்கே தான் போய் நிற்கி. ஓயாமல் எடுக்க வேண்டாம். ரோமர் போய் கொரிந்தியர் போய் இப்படியே எடுக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளை நல்ல தெளிவாக நடத்துவார். 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு அவன் எருசலேமிலே போக்குவரத்துமா இருந்தார். பவுலை பற்றி போட்டிருக்கு. அவர் போக்குவரத்து ஊழியத்தை தெளிவாக வச்சிருந்தார். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. போக்குவரத்து ஊழியத்தில் அவர் தெளிவாக இருந்தனால அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னென்னா, அவர் கூட கப்பலில் போயிட்டுருக்காங்க. கைதியாக நாடு கடத்துகிறாங்க. கப்பலில் போயிட்டுருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கப்பல் பிரயாணத்தின் ஒருத்தர் என்ன பண்ண மாட்டீங்க, இறந்து போக மாட்டீங்க, கத்தர் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் அப்படிங்க. ஆமேன். 27ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் சொல்லுதெல்லாம் 27ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22 கூட வாசிக்கலாம். 22 போட்டிருக்கு பாருங்க. ஆகிலும் போக்குவரத்து ஊழியத்தை யார் தெளிவாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோமோ நம்ம நிறைய பேருக்கு திடன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அங்கே போக்குவரத்து ஊழியம் ரொம்ப உடஞ்சி நொறுங்க போகுது. கப்பல் உடஞ்சி நொறுங்க போகுது. அது ஒரு பாடல் சொல்லுது, கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டாராம். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த பவுலை போக்குவரத்து ஊழியத்தில் தெளிவாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமேன். பைபிளில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது. நிறைய சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் வேதத்தை விரைந்து கற்போம் அபிஷேகம் நமக்குள்ளே வந்துடுதுன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த அரவிந்த் கண் ஆஸ்பத்திரியில் கண் செக் பண்ணதுக்கு உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு கண்ணை அடைச்சிருவாங்க. நேராக எதை பாருங்கள், எல்லோரும் அதை பார்த்துருப்போம். இங்கே வந்திருக்கு அவ்வளோ வரும். சிலர் நம்ம வேகமாக வாசிக்க நினைப்போம், அப்படின்னு சிலர் தப்பு வந்துடும். கண்ணாடி போடாமல் தப்பிக்க இல்லாமல் அதெல்லாம் செஞ்சு பார்ப்போம். அவங்க பயங்கரமான ஆள். பெரிய எழுத்து வைப்பாங்க, திடீர்னு சின்ன எழுத்து ஆக்கிடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாமல் ஆக்குவாங்க. அதே டெஸ்ட்டு, கண் டெஸ்ட்டு ஆண்டவரே பார்த்துருக்காரு. ஆமேன். கண்ணு தெரியாத மனுஷனை நிப்பாட்டினார். கண்ணை என்ன பண்ணார், சேரு உண்டாக்கி, துப்பி சேரு உண்டாக்கி இப்போ கிளம்பி போடுறாங்கல்ல, கண்ணாயில். இங்கே நம்ம சாரா கூட கண்ணாடி கடை வச்சுருக்கு, அவ்வளோ இந்த பண்ணிட்டு இருப்பா. அதில் ஒரு மருந்தெல்லாம் போட்டு இப்போ என்ன பார்க்கன்னு கேட்பார். ஆமேன். அவர் என்ன சொல்லுவார், மனுஷன் எப்படி போயிட்டுருக்கான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டாக்டராகவே ஆண்டு செயல்பட்டுருக்காரு. வேதத்தை விரைந்து கற்கக்கூடிய அபிஷேகம் நம்ம கூட இறங்கணும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்கள். அதுக்கே நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும். பைபிள் வாசிக்கிறதுக்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும்னு ஒரு பாட்டு இருக்குது. நான் நினச்சேன் இந்த பள்ளம் நிரம்பணும்னு படிக்க போல நினச்சிக்கிட்டேன். எந்த பள்ளம், இந்த பள்ளம் நிரம்பிடும் போலன்னு.
ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா பைபிளே வாசிக்காமல் பள்ளம் விழுந்து போச்சு. ரொம்ப நாள் வாசிக்கலாம் பாதாளமாக கிடக்கு. அது என்னைக்கு நம்ம நிரப்ப பள்ளங்களெல்லாம் என்ன பண்ணணும்? நிரம்பிட வேண்டும். கர்த்தர் வேத வசனத்தை விரைந்து கற்கக்கூடிய அபிஷேகத்தை நம்ம ஆண்டோட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஆமென். இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, கண்புரை சிகிச்சைன்னு சொல்லி ஒரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பவுல் ஆண்டோரில் சவுலாக இருந்து பவுலாக வரும்போது கண்ணுக்குள்ளே அபிஷேகம் இறங்குனுச்சு. கண்ணில் கடந்து மீன் செதில்கள் போல என்ன பண்ணிச்சான்? மீன் செதில்கள் போல அந்த கேட்ராக்ட் தான் கீழே விழுந்திருக்கு. கைதை நன்றி சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு கிளியர் ஆயிரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லையிலே சொல்லுங்க. வேத வசனத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டான வசனங்கள் இருக்குது. ஏந்திரம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வசனம் சொல்லுது ஏந்திர சத்தம் கேட்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்கு. அன்னைக்கே ஏந்திரங்கள் இருந்திருக்கு. ஆமென். எசேக்கியேல்ல ஏசாயாவில் அன்னைக்கு வாசிக்கும் போது மதில் இடிக்கும் ஏந்திரங்களை வையின்னு இருக்கு. ஆமென். மதிலை இடிக்கக்கூடிய ஏந்திரங்கள் என்னது? இந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல, உடைக்காங்கல்ல, அதெல்லாம் அன்னைக்கே ஆண்டவர் வச்சுருந்துருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இன்னும் பைபிள் நிறைய இன்ட்ரெஸ்டான சம்பவங்கள் நிறையா இருக்குது. உறுப்பு மாற்று சிகிச்சையெல்லாம் ஆண்டவர் பண்ணியிருக்காரு. ஆமென். உறுப்பு மாற்று சிகிச்சை ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் லேப்ரோஸ்கோபிக்கில் என்ன பண்ணியிருக்காரு? ஆதாமை தூங்க வச்சு எலும்பு என்ன பண்ணிட்டாரு? தூர உருவிட்டார். வலியே இல்லாமல் பெரிய அனஸ்தெசினிஸ்ட் ஆண்டவர். மயக்க மருந்து அன்றைக்கே கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நல்லா அயர்ந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்காரு ஆதாம். நீட்டாக ஒரு சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டாரு. தேடி கூட பார்த்துருக்க மாட்டார் அவர். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம். கைதட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், இயேசுதான். எங்களை கை வைத்து பாடுங்க. ராஜா இயேசுதான். ஆமென். இயேசுதான். ஆமென். ஆமென். சர்வ வல்லவர், சொந்தமானார், சாவை வென்றவர், ஜீவனானார். சர்வ வல்லவர், எஜமானன், சாவை வென்றவர், மணவாளர். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. இயேசுதான் என் ரட்சகர். பாடுங்க, எல்லாம் பாடுங்க. ஆமே. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆண்டவர்ட்ட இருக்கு. ஆண்டவர்ட்ட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ராஜா சர்வ வல்லவர், எஜமானர், சாவை வென்றவர், மணவாளர். சர்வ வல்லவர், எஜமானன். வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய அபிஷேகம். ஆமென். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பக்கம் வாய்க்க வேண்டிய நன்மை. ஆமென். குறைஞ்சது 5 பக்கம், கூடுனது எவ்வளோ நாளும் வாசிக்கலாம். வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இப்போ எல்லோரும் நம்ம வாங்கி வைக்க போகிறோம். ஆமென். வசனம் நமக்குள்ளே இருந்துன்னா நம்மளை ஆண்டவர் நல்ல ஒரு பிரைட்டாக நடத்துவார். ஆமென். இந்த பவுல் கண்ணு இதெல்லாம் நான் சொல்கிற காரியம்லாம் பைபிளில் இருக்குது. ஆமென். பைபிளில் எல்லாம் இருக்குது. சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹார்ட்டை மறந்துட்டியப்பா அப்படின்னு ஒரு உணர்த்தல். ஹார்ட்டை, கண்ணை சொன்னேன், எலும்பை உருவுனதெல்லாம் சொல்லிட்டேன். இது ஹார்ட் டாக்டரை என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டியப்பா. கல்லான இருதயத்தை சொல்லுங்க எடுக்கணும் முதல்ல வெளியில். கல்லான இருதயம் வெளியில் எடுத்து போட்டு நல்ல இருதயம். ஆமென். பைபாஸ் சர்ஜரி எல்லாத்தையும் ஆண்டவரே பண்ணி முடிச்சிருவாராம். உள்ளடக்க பழைய இருதயத்தில் அள்ளி வெளியே அள்ளி போட்டுட்டு நல்ல இருதயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ சொல்லும் போதே மாற்றிடுவார். யாருக்கா மாற்றன்னா கை வைதுங்க. செலவே கிடையாது. ₹1 செலவு கிடையாது. ஆமென். ஆனால் 2 கையை மேலே உயர்த்திட்டேன். அந்த அளவுக்கு ஹார்ட்டை நல்லா ஆகிருங்கப்பா. ஆமென். ஒரு ஜெப குறிப்பாக மாற்றிட வேண்டியதான். வேத வசனத்தை விரைந்து கற்கக்கூடிய அபிஷேகம் உறுப்புகளெல்லாம் மாற்றிடும். கண்ணில் அடக்க செதிலெல்லாம் சரி பண்ணிடும். கண் பார்வை தெளிவில்லாதெல்லாம் சரியாக்கிடும். இருதயத்தில் உள்ள கல்லான இருதயத்தெல்லாம் அள்ளி வெளியே போட்டுட்டு சொல்லி முடிங்க பார்ப்போம்.
சதையான இருதயம், நல்ல இருதயத்தை தூக்கி ஆண்டவர் மாட்டுவார். ஆமென், ஆமென், ஆமென். ஜோமணி முடிச்சோன்னு ஆண்டவருக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? மாற்றி விட்டதுக்காக உமக்கு ஆமென், ஆமென், ஆமென். வலிக்காமல் மாற்றிடுவார், வலிக்காமல் மாற்றிடுவார். ஆதாமுக்கு எலும்பு எடுக்கும்போது, விழா எலும்பு எடுக்கும்போது ஒரு வலி வேதனை ஆதாமுக்கு இல்லை. இப்போ அப்படி கிடையாது. வலிக்கே ஊசி போட வேண்டியிருக்கு, வலிக்கிறதுக்கும் ஊசி போட வேண்டியிருக்கு, வலியை மாற்றுறதுக்கும் ஊசி போட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு சோதனை உலகத்தில் இருக்குது. இந்த சோதனையிலெல்லாம் ஆண்டவனை பாதுகாப்பார். ஆமென். எதை எடுத்தாலும் அதை ஒரு ஜெப குறிப்பாக மாற்றிடணும். ஆமென். இப்போ கண் பொறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண் பொறைக்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஜெப குறிப்பாக ஆக வேண்டியிருக்கு. 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது 18 வாசிப்போம். உடனே இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு, ஆமென். இப்போ என்ன முடிஞ்சிட்டு? ஆமாம், ஆவிக்குரிய ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ கண்ணில் அடக்க எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? மாற்றிட்டாரு. மாற்றிருக்காரா? மாற்றிட்டாரா? மாற்றலையா? எங்கே மாற்ற போகிறாரா? எப்பவுமே மாற்றிட்டார். ஆமென். 18ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உடனே அவன் கண்களிலிருந்து விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கிளம்பியாச்சு. இந்த மாதிரி பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. தேசத்தில் உள்ள பிஸ்னஸ் எல்லாம் அன்றைக்கி எலிசா தான் என்ன பண்ணிருக்காரு? அவர் நியமித்த ரேட்டு தான். இந்த நியூஸில் ஸ்போர்ட்ஸுக்கு பின்னால் போடுவாங்க, இந்த நியூஸ்லாம் போடுவாங்க. பங்கு சந்தை அதுமா எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னன்னே தெரியாது. அதை யாரும் நிறைய பார்க்கிங்களோ பார்க்கலன்னே தெரியல. ஆனால் ஒரு காலம் முன்னால் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி காயின்ஸ் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அப்படி இறங்குற மாதிரி இருக்கும். கச்சா எண்ணெய் எப்படி போகுது அப்படி போகுதுன்னு. எலிசா தான் அன்றைக்கி ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுதார். நாளை இந்நேரத்தில் சமாரியாவிலே ஒரு மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை விற்கப்படும்னு இவர் சொன்னார். அந்த ரேட்டை ஒரு பாயிண்ட் முன்னையும் போல பின்னையும் போல எலிசா வச்சாத ரேட்டு தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. வானிலை ஆராய்ச்சி எலியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷம் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். வானிலை ஆராய்ச்சி மையத்தில் சொன்னாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரங்கள்லாம். நாங்கள் கணிச்சதை விட என்ன பண்ணிடுது? பல மடங்கு நாங்கள் என்னையா செய்யன்னாங்க. அப்போ இந்த சீட்டில் யாரும் என்ன பண்ண வேண்டாம், அவங்க சொன்னதெல்லாம் தாண்டி மழை பெய்யுது, பயங்கரமாக பெஞ்சிட்டு. ஆனால் எலியா சொல்கிறாரு, என் வாக்கின்படியே அன்றி. இதெல்லாம் எங்கே இருக்கும்? இந்த வசனம் எங்கே இருக்கும்? 1 ராஜாக்கள்ல 17:1 இருக்குது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. கை வைத்து சொல்லுங்க. டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பண்ணிகிட்டு இருந்தா? பைபிளில் காகம் டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கு. ஆமென். காகம் டோர் டெலிவரி பண்ணும் போதே என்ன பண்ணிடும்? ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு தான் கொண்டு வரும். யாருக்கு டோர் டெலிவரி பண்ணிச்சு? அதனால லியாவா எலிசா இன்னும் அந்த குழப்பம் கிடக்கு. சீக்கிரம் சரியாயிடணும். ஆமென். வேதத்தை எல்லாரும் பைபிள் வாசிக்கல மாஸ்டர் ஆக வேண்டியிருக்கு. ஆமென், ஆமென். உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தடவை என்ன பண்ணியிருக்கணும்? சாப்பிட்ருக்கணும்ல, அத்தனை தடவை வாசித்துருக்கணும் எல்லாரும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் உனக்கு வயசு கம்மியாப்பான்னு நினச்சிடாங்க. நான் என் வயசில் டபுள் மடங்கு வாசிக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இங்கே இருக்க எல்லாரும் உங்கள் வயசு பாதியாவது எல்லாரும் பைபிள் என்ன பண்ணிடணும்? வாசித்துடணும். முழு வேத வசனத்தை ஒரு பகுதி கூட ஸ்கிப் பண்ணாமல் வாசிக்கிட்டே போக வேண்டியதான். போன வாரம் கூட டேனி ஊழியத்தில் சொன்னால், நம்ம பைபிளை பற்றி சொன்னால், மற்ற கதை புத்தகம்லாம் நான் உங்கள் பாடம் நடத்தினால சொல்லுவேன், துணைப்பாடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து எங்கே எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியாது. திடீரென்று ஒருத்தர் வந்தார் அப்படின்னு தான் ஆரம்பிக்குவாங்க. அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் கதையை செட்டப் பண்ணி உள்ளே சொல்லணும். அதில் முடியும் போது பார்த்தீங்கன்னா என்ன முடியும்னே தெரியாமல் முடிச்சுடுவாங்க. ஆனால் பைபிள் வந்து அப்படி கிடையாது. நல்ல ஒரு ஆசீர்வாதமாக ஆரம்பித்து வெளிப்படுத்தல் எப்படி முடியுது? ஆசீர்வாதமாக முடியுது. ஆமென். அது ஒரு விளக்கம் சொன்னான் டேனி, அன்றைக்கி ஒரு விளக்கம் சொன்னான். அது என்ன ஜெபத்தில்? அபிஷேக ஜெபத்தில். அதாவது ஆதியாமத்தில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமா? எதை இழந்து போனோம்? இந்த ஆதியாமத்தில் வாசிக்கும் போது ஆதாம் பவராக இருந்தால் அப்போ வாசிக்க நல்லாயிருக்கும். அவர் தான் பேர் வச்சுருக்காரு, எல்லாத்தையும் பேர் வச்சுருக்காரு. கடைசியில் அவர் கொஞ்சம் சேட்டை பண்ணோடனே ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்து எங்கே அனுப்பிட்டாரு? எங்கே அனுப்பிட்டாரு? சொல்லுங்கள் எல்லாரும்.
தோட்டத்தை விட்டு வெளியில் தள்ளிட்டார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே அங்கே இழந்து போன ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தல திரும்ப கொடுக்காராம். இதெல்லாம் வேத வசனத்தை வாசிக்க ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தெளிவு. ஆமேன். கை உயர்த்தேச்சா? ஆமேன். இதுலேயும் ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. இழந்து போனதெல்லாம் என்ன பண்ணுவார்? திரும்ப கொடுத்துருவார். வெளிப்படுத்தல போட்டிருக்கு, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதிதாயிட்டு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புது கிருபை தாரும் தேவா. ஆமென், ஆமென், ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலன் தாரும் தேவா, புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையா. இழந்து போன ஆசீர்வாதெல்லாம், ஆதியாமத்தில் இழந்து போன எல்லாத்தையும் வெளிப்படுத்தல திரும்ப வாங்கியாச்சு. இந்த வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமேன், ஆமேன். எசேக்கியேல் புரியலன்னு நினச்சிடக்கூடாது. எசேக்கியேலில் வேறு லெவலில் உள்ள வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆமேன். அங்கே கிடக்கிறத பார்த்தீங்கன்னா எலும்புகள்லாம் துண்டு துண்டாக எங்கேயே போய் கிடக்கு. இங்கேருந்து தீர்க்க தரிசனம் வரைச்சா ஒவ்வொரு எலும்பும், அதான் முக்கியம், தனித்தனி எலும்போடு என்ன பண்ணிச்சான்? சேர்ந்துச்சான். சேர்ந்து கடைசியில் ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகள் பாட்டு அதை வச்சு எழுதியிருக்காங்க. ஆமேன். இதெல்லாம் வார்த்தைகள் நிறைய இருக்குது. எந்த வார்த்தையும் மிஸ் பண்ணுறக்கூடாது. ஆமேன். நம்ம இது புலம்பலெல்லாம் விட்டுறக்கூடாது. புலம்பலை வாசித்தா நம்ம புலம்பலே சரியாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேர் வாசித்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆதியாமத்திலேருந்து வாசித்து நேர யாரை கேட்டாலும் நான் ரெகுலராக வாசித்துக்கிட்டு இருக்கேன், முன்னால் நான் வாசித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்ம ஐக்கியத்தில் தந்த வேதத்தை விரைந்து கற்போம் வாரிய திட்டத்தில் அந்த எல்லாரும் அங்கங்கே சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நம்ம கேட்கணும். ஆமென். வசனத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு நேற்று வாசித்தோம். வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 34 அதிகாரத்தில் வசனம் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென். இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதில் எல்லாமே இருக்குது. 34 அதிகாரம் 16வது வசனம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அங்கே இருங்க லோத்து, இங்கே லூக்கால எழுதப்பட்டிருக்கு. அங்கே நடந்த நோவாவை பற்றி இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமாம். அங்கே உள்ள ஆபிரகாம் மடியில் இங்கே யார் இருக்கா? ஆமாம். அங்கே ஆபிரகாம் ஐயா என்ன ஆண்டவரே என்னார்? ஆண்டவர் சொன்னார், உன் பையன் பிறக்க முன்னாலே உன் பையனுக்கு ஈசாக்குன்னு என்ன வச்சிரு? ஸ்கேன் சென்டர் வச்சிருக்காரு ஆண்டவர். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இப்போ சொல்ல முடியாது, அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆண்டவரே ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாரு. பையன் பிறக்க முன்னாலே சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு என்ன பேர் வைங்க? கெசட்டட் ஆஃபீஸர். ஆண்டவர் எவ்வளோ ஞாபகம் வருது பாருங்க. ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. பேர் திருத்துறாங்களா? இப்போ பேர் திருத்துனாங்களா? அன்னைக்கே பேர் திருத்துனாங்க. ஆபிராம எப்படி மாற்றியாச்சு? கெசட்டட் ஆஃபீஸர். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. பைபிளில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா அவ்வளோதையும் சொல்லி கொடுத்துருவார் ஆண்டவர். சொல்லி கொடுப்பாரா? கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாரு. ஆபிராம எப்படி ஆக்கியாச்சு? பேர் மாற்றியாச்சு. சாராய, ஆமாம், எப்படி தெளிவாக்குறாரு பாருங்க. சாராயினா இப்போ இந்த சாராயின்னு கூட்டா இங்கே ஒரு கூட்டமும் சாராயில் அங்கே உட்காந்து கிடக்கு. அப்போ சாராயினா எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் பார்த்தாரு, குழப்படி வந்துடக்கூடாது, சாராயை எப்படி மாற்றிடுவோம்? சாராள்னு போடுவோம். வேதத்தின் மகத்துவம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. நிறைய காரியங்களை பைபிளில் போட்டிருக்கு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. போன வருஷம் நமக்கு வாக்கு தத்தம் காரியம் ஏகப்பட்ட இதை வேற தலைகளை தூக்கி விட்டுருவார். ஆமேன். சும்மா அடக்க மாட்டான். ஆமான் புழுன்னு இருப்பான். கடைசியில் ஆமானை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. குதிரை எப்படி குதிரை வேணும்? ராஜா யாருக்கிற குதிரை? கடைசியில் பார்த்தா வாசல் அடக்க முருதேகாயை தூக்கி எங்கே வச்சாச்சு? வேத வசனம் ஒரு மகத்துவமான புத்தகம். ஒரு நாளைக்கு எல்லாரும் குறைஞ்சது 5 பக்கம் வாசிக்கணும். கூடினது நம்பரே வேண்டாம், எவ்வளோ நாளும் வாசிக்கலாம். நேரம் கிடைக்கும்போது 50 100 வாசிங்க. ஆமேன். சத்தம் இல்லையா? நேரம் கிடைக்கும்போது 50 100ன்னு என்ன பண்ணுங்க? வாசிங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு நடத்திடுவார்.
ஆமென். வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் இப்போ கேட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மேலே இருந்துச்சு. அதனால தான் அவரை எல்லாரும் டென்ஷன் ஆக்குவாங்க. ஆனால் அவர் வாயில் என்ன வார்த்தை தான் வரும்? கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். நம்மளை நிறைய பேர் டென்ஷன் ஆக்குவாங்க. நமக்குள்ள அபிஷேகம் இருந்துன்னா நம்ம அவர் ஆண்டவர்கிட்டே சொன்னாங்க. ஒரு ஆளை கண்ணு தெரியாத ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. கரெக்டாக கேட்டாங்க, இவன் குருடனா பிறந்தது எப்படி? கேட்காம கேள்வி பாருங்க, பதிலே சொல்ல முடியாத கேள்வி. இவன் செஞ்ச பாவமா? ஆண்டவர் இவன் செஞ்ச பாவம்னு சொன்னாலும் கல்லை தூக்கி எறிவாங்க. அவ அப்பா அம்மான்னாலும் அப்பா அம்மா நடுங்கிட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல போறாரோன்னு. இப்படிலாம் சில நெருக்கடிகள் வரும்போது அபிஷேகம் நம்மை வழி நடத்தும். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இவன் செஞ்ச பாவம் அல்ல, அப்பா அம்மா நினைக்காங்களா, இவங்க செஞ்ச பாவமும் கிடையாது. அவன் தெம்பாயிட்டாங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. மகிமை வெளிப்படும் போது கண்ணுலாம் டான்னு திறக்க மாட்டாங்க. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த கிருபை உள்ள வார்த்தை இதைத்தான் நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய அபிஷேகம். ஆமென், ஆமென். நிறைய ஸ்கேன் சென்டர்லாம் வாசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஸ்கேன் ஆண்டவர் சொன்ன ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? கரெக்டாக இருந்துச்சு. பையன் பிறப்பான், அவனுக்கு என்ன பேர் வைங்க? இப்போ அந்த ஸ்கேன் சென்டர் பக்கம் போனாலே எழுதி வச்சுருக்காங்க. உள்ளடக்க பேர்களை என்ன பண்ண மாட்டோம், ஆட்களை சொல்ல மாட்டோம், இது கவர்மெண்ட்டோட ரூல்னு எழுதி போட்டிருக்காங்க. அன்றைக்கே ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவர்கிட்ட பெரிய ஸ்கேனர் இருக்குது. சாமுவேல் தாவீது வீட்டுக்கு போவார். அங்கே போய் ஒருத்தரையாக ஆளை பார்ப்பார். அங்கே எலியா வருவார், வாட்டா சட்டமாக வருவார். உடனே சாமுவேல் இதுக்கு சொல்லுவார், ஆண்டவரே இவர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கீங்க. ஆண்டவர் இல்லை, இவனெல்லாம் தள்ளி விடு, போட்டாங்க ரைட் அப்படின்னு தள்ளி விடுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ முகத்தை பார்க்க, நான் யாரை பார்க்க? இருதயத்தை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஸ்கேனரே உலகத்தில் கிடையாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. மற்ற எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய வேடிக்கை என்னென்னா, பழைய ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கம்பாங்க. அதோட அர்த்தம் என்னது? அதை பார்த்து எழுதி தந்துடுவாங்க. ரொம்ப மாற்றம் இருக்காது. அதை பார்த்து லேசாக எழுதி தான் வச்சுக்கோங்கன்றான். ஆனால் ஆண்டவர் பண்ண ஸ்கேனரில் இருதயத்தில் என்ன நடக்குங்கிறது கூட என்ன பண்ணுறாரு? ஸ்கேன் பண்ணுறாரு. இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய, மற்ற இடத்துலையாவது கேட்கலாம், எத்தனை ஒரு வாசிக்கீங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டியதை. ஆமென். வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய அபிஷேகம். எல்லாம் ஜோம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென். எல்லாம் ஜோம் பண்ணுங்க. வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய அபிஷேகம். அப்படி சொல்லுங்க இந்த வார்த்தையை, வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென், ஆமென். எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. எந்த பகுதியை எடுத்தாலும் அட்டவணையை பார்க்காம நாங்கள் எடுக்கணும். நாங்கள் எண்ணி அந்த நம்பரை பார்க்காம எடுக்கணும். அந்த அளவுக்கு எங்களை தேர்ச்சியான ஆளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் இவ்வளோ நான் சத்தம் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். யாரும் எலும்ப கூட வேண்டாம், உட்காந்து கூட தான் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் சத்தமாக ஜோம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஜோம் பண்ணுங்க. வேத வசனத்தை எங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தடவை நாங்கள் பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேத வசனத்தை மகத்துவத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. அந்த மகத்துவங்களை எங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். ஆமென். வசனம் எங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே. வசனம் எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியாக மாறட்டும். வசனம் எங்களுக்கு ஒரு செய்தியாக மாறட்டும். ஆமென். செய்திக்கு நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாதப்பா. அன்னன்னைக்கு எங்களுக்கு என்ன தியானமோ அதை வச்சே அடிக்கணும் ஆண்டவரே. எல்லாம் கை தட்டி ஜோம் பண்ணுங்க. ஆமென். இப்படி வசனத்தை வச்சு நான் நல்ல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் செட் பண்ண வசனத்தை கொண்டு வந்துடக்கூடாதப்பா. அன்னன்னைக்கு ஆவியானவங்களை எப்படி நடத்த சித்தம் வைத்திருக்கீங்களோ அப்படியே எங்களை நடத்தணும். அல்லேலூயா. எல்லாம் கை தட்டி ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம எல்லாரும் ஜெப ஊழியம் செய்யணும், நல்ல ஊழியம் செய்யணும். ஏசப்பா ஊழியத்தை எல்லாரும் செய்யணும். ஜோம் பண்ணுங்க, எல்லாம் ஜோம் பண்ணுங்க. கைத்தட்டி ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் நான் நல்ல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, வசன ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, ஜெப ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆண்டவரே நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவர் நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு அன்னன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்னன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வேத வாசிப்பில் உள்ள பள்ளங்களெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாய் எல்லாரும் பாடுவோமா? ஆமென், 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 ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும், கோணலானவை பள்ளங்கள் எல்லாம்
மலைகள் குன்றுகள். ரொம்ப நாள் பைபிள் வாசிக்கல, குழம்பி போயிட்டோம். கோணலானவள நேராகணும் ஆண்டவரே, கரடானவை சமமாகணும். எதுக்கு நம்ம வாசிக்கணும்? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள். வசனம் ஒரு மகத்துவமான புத்தகம். வசனம் ஒரு மகத்துவமான புத்தகம். கடைசியாக ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. வசனம் அன்னைக்கே ஆண்டவர் ஜெராக்ஸ் மிஷின்லாம் வச்சுருக்காரு. ஆமென். ஒரு பிரதி என்ன பண்ணுவாங்களாம்? தனக்காக ஒரு பிரதியை வாங்குவாங்களாம். அதை எவ்வளோ நாள் வாசிக்கணுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கணுமா? பழைய காலம் அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்ல சொந்த பைபிள் இருக்குது. ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் சொந்த பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. அதில் அதான் நமக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் எடுத்து வாசம் என்ன பண்ணாது? புரியாது. தனக்காக ஒரு பிரதி எழுதி வாங்கியிருக்காங்க. உபாகமம் 17வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது அது எல்லாம் சேர்ந்து எடுத்துருங்க. உபாகமம் 17 கடைசி வாசிக்கும்போது, தம்பி எல்லாம் எடுத்தாச்சா? இல்லை எடுங்க. தமிழில் ஃபுல் மார்க் தான். எல்லாம் பைபிள் வாசிங்கன்னா ஃபுல் மார்க் தான். ஆமென். ஒரு பிரதி எழுதி என்ன பண்ணாங்களாம்? அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை தனக்காக ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அப்போ ஒரு பைபிள் தான் இருந்திருக்கு, ஒரு ஆள்கிட்ட தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லார் கையிலும் இருக்குது. ஆமென், ஆமென். தனக்குன்னு ஒரு காப்பி எழுதி வாங்கி தன்னிடத்திலே வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இப்படி செய்வதனால் தானும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து என்ன பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் எல்லாம் ஒன்று தான். ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்துருக்காரு. தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. வேத வாசிப்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கலைன்னு சொல்லலை, எல்லாரும் வாசித்துக்கிட்டு இருக்கீங்க. என்னோட நல்லா வாசிக்கிறீங்க. அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணும். ஆமென். 3 அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். முதல் அபிஷேகம் எதுக்காக ஜெபம் பண்ணோம்? யோசேப்பு மேலே உள்ள அபிஷேகம், குடும்பத்தை நடத்தக்கூடிய அபிஷேகம், பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம், போக்குவரத்தை. 2வது ஜெபம் பண்ண குறிப்பு போக்குவரத்துக்களை சொல்லுங்க. அதை நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் வாகனமே நல்ல வாகனமாக மாறிடும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம ஐக்கியத்தில் எப்பவும் சொல்கிற வார்த்தை தான், நம்ம தேவைக்கு ஏற்ப ஆண்டவர் வாகனங்களெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஆமென். ஒரு காலம் வரும்போது நம்ம ஊழியத்துக்கு கார்லேயே எல்லாரும் என்ன பண்ணணும்? வரக்கூடிய அளவுக்கு. ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க பைக்கில் வரக்கூடாது. ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க வயதானவங்க எதில் வரக்கூடாது? பைக்கில் வரக்கூடாது. அவங்க ஒரு காராவது ஒழுங்கு பண்ணியாக என்ன பண்ணணும்? சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அபிஷேகம். 3வது ஜெபம் பண்ண குறிப்பு என்னன்னா, வேத வசனத்தை விரைவாய் வாசிக்கக்கூடிய அபிஷேகம். ஆமென். அதெல்லாம் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல மடங்கு தரப்போறாரு. வசன வாசிப்புல ஒரு எழுப்புதலை தரப்போறாரு. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் நடத்துவார். ஆமென். நம்ம சாட்சி கேட்க போறோம். டீ சாப்பிட்டுக்கிட்டு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், போக்குவரத்து ஊழியத்தில் இருந்தாலும் நம்ம என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். யூடியூப்பில் நிறைய செய்திகளை ஆண்டு தந்துக்கிட்டு இருக்கார். ஆமென். காரில் போகும்போது போட்டுக்கிட்டு போனால் அது போகும்போதே என்ன இருக்குது? ஒரு பலன் இருக்குது. ஆமென், ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் யாரும் கேட்டிங்களா? எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்புக்காரன் நமக்கு ஒரு மெசேஜ் போடுதாங்க. நேற்று கூட ஒரு மெசேஜ் போட்டாங்க. எப்போ உங்கள் வீடியோலாம் நல்லா நிறைய பேர் பார்க்காங்களாப்பா அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால் இல்லையா, நம்ம எந்த விதமாக நமக்கு எந்த இதுவும் வேண்டாம். ஆவியானவரே இந்த ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் இதை தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஆனால் அந்த பாடல் வேலை மோடு கூட பேசுவோம்.
ஆமென், ஆமென். ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யூடியூப் ஊழியத்துக்காக சென்னையில் 5 இடங்களில் ஜெபம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்த மாதத்துலேருந்து எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு? 6 போதுமா? இன்னும் கூடணுமா? இன்னும் கூடணும். ஆமென். அதுக்கு நிறைய ஊழியர்கள் வேணுமே. அவன் எங்கே இருக்காங்க? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவேன்? பதில் வரல. அதுக்கு எல்லாம் கொஸ்டின் மார்க்ன்ற கூடாது. நான் வாரேன் ஆண்டவரே, நான் வாரேன், என்ன அனுப்புங்க, நான் வாரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தம் எல்லாரையும் ஊழியர்களாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து ஆண்டவரே நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பாடல் முடிந்த பிறகு ஜெகன் ரவியனே வாழ்க்கையில் செய்த மாற்றங்களை, ஊழியங்களை சாட்சியாக சொல்லுவாங்க. ஜெபத்தோடு காணப்படும். ஊழிய பகிர்மானம், சாட்சி எல்லாம் சேர்ந்து கத்த நடத்தும். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எல்லா நாளின் ஒவ்வொரு நிமிடமும் என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் ஆராதனை 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 பரேசுராஜனுக்கே ஆவியா உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே. ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகம் நிரப்போ. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் நம்ம மேலே இறங்கி இருக்கு. அதை நம்ம நல்ல அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. கத்தை நடத்துவார்.